ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி செஞ்சு வச்சுருக்கோம். இன்றைய தினம் 701வது நாமாவளியாக ஓம் யதி சேவ்யாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி சந்நியாசிகளாலும் வணங்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. யதிஹி அப்படின்னா துறவிகளை குறிக்கும். அப்படி எல்லா விதத்திலையும் இந்த துறந்த நிலையில் இருக்கும் பொழுது அவளுக்கு துணை எது அப்படின்னா குமார பரமேஸ்வரன். அதனால தான் சித்த புருஷர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கார். 18 சித்தர்கள், அகஸ்தியர், நம்ம பாமன் சுவாமிகள், அருணா சுவாமிகள், வள்ளலார், அது மாதிரி சந்நியாசிகளுக்கு யதிகளுக்கெல்லாம் குருவாக இருக்கார். ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கும் குருவாக இருந்து அவருடைய வயிற்று வழியை போக்குறார். அவங்க தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறார் திருச்செந்தூரில். அது மாதிரி யதிகளால் துறவிகளால் பூஜிக்கப்படக்கூடியவர், பூஜிக்க தகுந்தவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். ஏன்னா அவர்தான் எல்லா விதமான விடுதலை முக்திக்கெல்லாம் வித்தாக இருக்கக்கூடியவர். அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் எல்லா விதமான சித்திகளும் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற முடியும். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதார தத்துவ பொருளாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரர். அதனால தான் அவர் பேரே சுப்பிரமணியம்னு பேர். சுப்பிரம்மனாலே உயர்ந்த நிலை, அதில் விசேஷத்தன்மை உடையவர். அவரை வணங்கும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைத்து விடும். அதை தான் குமார பரமேஸ்வருடைய ரகசியங்கள் தத்துவங்கள் எல்லாம் நமக்கு குறிக்குது. பரமேஸ்வரன் அந்த தனக்கு நிகரான சக்தி அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்கிறார். அப்போ ஏற்பட்ட நிகர் இல்லாதவராக பரம்பொருள் இருந்தாலும் தனக்கு நிகரான சக்தியாக குமார பரமேஸ்வரனை ஒரு காரண காரியத்திற்காக நான் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த குமார பரமேஸ்வருடைய ஆற்றல் எப்பேற்பட்டது அப்படின்னா, துறவிகளாலும் எல்லாத்தையும் துறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கார். திருப்புகழ் அழகாக சொல்லுவார், இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் முன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே அப்படின்றார். அப்படி எந்த நிலையில் இந்த சரீரம் இருந்தாலும் உன்னையே புகழ, உன்னையே துதிக்க அந்த ஞானத்தை கொடுப்பா அப்படின்றார். அதுதான் உண்மையான எல்லா விதமான பற்றுகளை எல்லாம் போக்கி இறைப்பற்றை நம்மக்கிட்ட சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். அதனால்தான் துறவிகள் எதை துறந்தாலும் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிறது, இறைவன் இடத்துல சரணாகதி அடைஞ்சிட்றா. அப்போ இந்த பற்றுகள் இருக்கிறதால மற்ற பற்றுகளெல்லாம் அவளை தானாக விலகிடும். எந்த பற்றும் இவாளை பற்றாது. இப்போ வள்ளுவ பெருந்தை சொல்கிறாலே, பற்றுக அப்பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்றார். அப்படி இந்த துறவிகளாலும் பூஜிக்கக்கூடியவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர்களை எதை விட்டாலும் அவர்களுக்கு மேலான அந்த யோகங்கள் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வஸ்துவாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் யதி சேவ்யாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.